கெஜ்ரிவால் கைது, எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது, இதெல்லாம் ஒரு மிரட்டல் துணி அதற்குள்ள இருக்கு. அவங்க தேர்தல் செயல்பாடுகளை முடக்கணும் அப்படின்ற நோக்கமும் இருக்குன்னு அரைக்காரை செல்வார். இல்ல இத வந்து தான் சொல்றேன், எலெக்ஷன் டைம்னு வந்ததுனால இத ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு அதன் மூலமாக இவங்க வந்து ஒரு மைலேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னு வேணா நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஆட்சியில இப்ப மக்கள் என்னன்னா, பாஜக வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க ஃபீல்ட் லெவல்ல போகும்போது அவங்க சப்போர்ட்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, ஊழல் ஒழிப்போம்னு சொன்னீங்க, எல்லாரும் மேலேயும் சொன்னீங்க, இது வரைக்கும் ஒன்றும் நடவடிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே அது ஒரு அழுத்தம் இருக்கு, இவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக பார்க்கப்படுது. ஆனா அதுதான் சொன்னேன், இது வந்து இருமுனை கத்திங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது இந்த சமயத்துல எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அதனாலதான் சொன்னேன், இது வந்து எந்த பக்கம் போனாலுமே ஒரு செட்பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க பார்க்கும்போது நம்ம திரும்ப திரும்ப பேசுறது, நீங்க வந்து குற்றவாளியா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, இல்ல என் மேல வந்து நான் அப்பாவி அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா முகாந்திரம் இருக்கும் பட்சத்துல எங்க கேள்வி வைக்கப்படுவது இது வந்து அவர் அப்பாவி அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுங்கிறது கிடையாது, தேர்தல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லப்படுதே தவிர இல்ல இது முகாந்திரம் இல்லை, அவர் வந்து அப்பாவி. பிரச்சனை அப்படி சந்தேக மேகங்கள் சூழ்வதற்கான காரணத்தை நடவடிக்கை ஏற்படுத்துதல். இப்ப விஜயபாஸ்கர் அவர் மீதான வழக்கு எத்தனை ஆண்டு காலம் இருக்கு, பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக போகுது, தேர்தல் நெருங்குது, இப்ப சோதனை தீவிரப்படுத்தப்படுதுன்னா நீங்க அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையான்றதை தாண்டி இதுல கூட்டணி கணக்கு இருக்கா, அரசியல் கணக்கு இருக்கான்ற இடத்துக்கு நகருதே பிரச்சனை. திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், அப்படி பார்த்தாக்கா அந்த ஒரு தலைவர் மட்டும்தான் அதிமுக இருக்காரா, மற்ற தலைவர்கள் எல்லாம் இல்லையா? என்ன கேட்கிறோம், ஏதாவது ஒரு தலைவர் மேல் நடவடிக்கை இருக்கு, அப்படித்தான் வந்து எதிர்கட்சிகளை முடக்கணும். நான் திரும்பவும் கேட்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவாலை விட அதிகமான கோபம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க மமதா மேல, அந்த மாதிரியாக அவர்கள் முக்கியமான தலைவர்கள்னாக்க அவங்க மேல எல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப அதே மாதிரி தான் இப்ப கவிதா கல்வகுண்ட்லா அவங்கள வந்து அவங்க மேல வந்து நடவடிக்கை ரமேஷ் சேதுராமன் சொல்றது எல்லா தலைவர்கள் மீதும் எடுக்கல அப்படின்ற ஒண்ணு. ரெண்டாவது, அப்புறம் மக்களே அப்படி ஒரு அழுத்தத்தை மத்திய அரசு கொடுக்குறாங்க, நீங்க ஊழல் எதிர்ப்புன்னு சொன்னீங்கல்ல, ஏன் நடவடிக்கை, அப்ப அதை செய்ய வேண்டிய தேவையும் இருக்குன்றாரு. இதை அரசியலா பார்க்க கூடாது அப்படின்றார். விஜயன் வந்து இந்த மாதிரி ஒரு காமெடியை சிரிக்காம கேள்வியா கேட்கிற உங்களுடைய நெறியாழ்கை திறமைக்கும் முதல்ல நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க சிரிப்பு மறைச்சிக்கிட்டு இதை கேட்கறீங்கன்னு என்ன காரணம் எனக்கு புரியல. இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மூத்த நெறியாளர், உங்களுக்கே தெரியும் இவரை ஏன் வந்து இப்படி கைது பண்ணிருக்கீங்க, இதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னா மிச்சம் இருக்க முதலமைச்சர்கள் நாங்க இன்னும் கைது செய்யலன்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்றாருன்னா, இதை நீங்கள் சிரிப்பு வராமல் இந்த கேள்வியை கேட்பதற்காக என்னுடைய பாராட்டுகள். அவர் என்ன சொல்றாருன்னா, இதை விட தீவிரமா பாஜகவை எதிர்க்கிற மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, முகாந்திரங்களை இவங்க முதல்ல உருவாக்குறாங்க. அந்த முகாந்திரங்களை உருவாக்குறதுக்கு நான் எதுக்கு அந்த விஷயத்தை சொன்னேன்னா, இவர்களால் அந்த சரத்சந்திர ரெட்டி என்பவர் பாஜகவோட ஆள், அவர் அப்ரூவரா மாறுறாரு, அவர் 25 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. அந்த சாட்சியத்தை எடுத்துக்கொண்டு நீங்க வந்து ஒரு வழக்கு புனைறீங்கன்னா இந்த வழக்குடைய நம்பகத்தன்மை என்ன? சரி, அந்த வழக்கு உண்மைன்னே வச்சுப்போம். ஒரு முதலமைச்சரை கைது செய்து தேர்தல் சமயத்தில் வச்சிங்கன்னா ஏன் வந்து மற்ற தலைவர்களே இல்லையா அப்படின்னா, ஒரு கட்சியில் பல விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று, டெல்லியில் முதலமைச்சரை கைது பண்ணுறாங்க, துணை முதலமைச்சரை கைது பண்ணுறாங்க, அவங்களுடைய மேஜர் ரோலுங்கிறது அவங்கள விட்டுட்டு அவங்கள சார்ந்து தான் மற்ற மினிஸ்ட்ரி ஆப்ரேட் ஆகும். முதலமைச்சரை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க, துணை முதலமைச்சரை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க. அப்போது எலெக்ஷனை ஒரு கட்சி ஃபேஸ் பண்ணுறப்போ அவங்க தடுமாறணும்னு ஒன்று வேணாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள், நேற்று ராகுல் காந்தி பேசுகிறாங்க, சோனியா காந்தி பேசுகிறாங்க, ஒரு சின்ன கணக்கு டிஃபரன்ஸ்க்காக அவங்களுடைய 11 அக்கௌண்ட்ஸை வந்து எலெக்ஷன் டைமில் நீங்கள் முடக்கிறீங்க. அந்த கட்சி எப்படி தேர்தலில் வேலை செய்யும்? எப்படி அந்த கட்சி எங்களுக்கு விளம்பரம் பண்ணுறது கூட எங்களால் பணம் எடுக்க முடியல அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அப்போது எதிர்கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க, அவங்க வங்கி கணக்கை முடக்குவீங்க, அந்த வேட்பாளர்கள் வீடுகளில் ரைடு பண்ணுவீங்க. அப்போ எப்படி ஒரு கட்சி வந்து ஒரு அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டில் ஆக்டிவாக எப்படி இங்கே போக முடியும்? உங்களுக்கு இது கேவலமா இல்லைன்னு தான் நான் கேட்கிறேன். வந்துட்டு அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க ஒருத்தர் ஊழல்வாதின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஊழல்வாதி ஆயிடுவாங்களா? கோர்ட்டே சொல்லலைங்க, பொன்முடி மீது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, உச்சநீதிமன்றம் வந்து அதை நிறுத்தி வைக்குது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில் ஒருவர் தண்டிக்கப்பட்டு அவர் சிறைக்கு செல்வது என்பவர் ஜெயலலிதா அப்படி போனாங்க சிஎம்மா. மற்ற எல்லாருமே விசாரணையில் இருக்கிற போது அவர்களை பற்றி மோசமான ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கினால் தங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா, நீங்க 7,00,000 கோடி ரூபாய் ஊழல் உங்க முன்னாடி இருக்கு, வந்து சுட்டி காட்டுச்சு.